அப்பொழுதிருந்து இப்போது வர சாகா வரம் பெற்றவர்கள் நிறைய பேர், சாகாமல் இருக்கணும் வரம் கேட்குறவங்க நிறைய பேர். எனக்கு கிட்டத்தட்ட 13 14 வயசு இருக்கும். அம்மை போட்டது சாதாரண அம்மையில் எல்லாம் உடனே இது ஒரு ரூபா அளவுக்கு இருக்கும் உடம்புறா. பேர் பெரிய அம்மை. ஒரு கொப்பளம், ஒவ்வொரு கொப்பளத்தையும் உடைச்சா ஒரு அரை டீஸ்பூன் தண்ணீர் வரும். அவ்வளோ பெரிய அம்மை, உடம்பே பார்க்க முடியாது. கண்ணாடி பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு தாத்தி வந்து அடிக்க என்ன. அப்படி என்ன என்கிட்ட யாருமே நெருங்க மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன், அப்படிப்பட்ட ஒரு நோய் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது? உடனே எங்கள் பாட்டி இங்கே வர வழியில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது, ஒரு மஞ்சள் துணி எடுத்து 1 ரூபாயை வச்சு மடித்து என் கையில் கட்டிடுச்சு. ஏன்னு கேட்டேன். மாரியாத்தா வேண்டிக்கிறேன், அம்மா மாரியாத்தா உடம்ப விட்டு போயிடு அப்படின்னு வேண்டிக்கிட்டான்றாங்க. இது எப்படி இருக்குது? ஒரு காயின் எடுத்து மஞ்சள் துணி வச்சு கட்டுறாங்க. அப்போது நோய் வந்தது. பேரன் செத்தா பறன்னு விட்டுற வேண்டியது தானே. நானும் சரி செத்தா போறேன்னு இருக்கலாம், எனக்கு கையில் கீரை கட்டி என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. நானும் என்ன செய்கிறேன், வாழணும்னு நினைக்கிறேன். அப்போது என்னை நான் காத்துக்கிறதுக்கு கட்ட வேண்டியது சொல்லுது. காக்க கட்டுதல் அதானே காப்பு கட்டுறது. என்னை நான் காத்துக்கிறதுக்கு கட்டுறாங்க. என் உயிரை காத்துக்கிறது, என் உடலை காத்துக்கொள்வதற்காக கட்டுவது. காக்க கட்டு, காப்பை கட்டு. காப்பை கட்டுக. இன்னைக்கு வெள்ளியில் காப்பு கட்டு, பித்தளையில் காப்பு கட்டு, காப்பரில் காப்பு கட்டு, தங்கத்தில் காப்பு கட்டு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? குருமாத்தா. அப்படி தானே? ஆமாம், வசதி தகுந்த மாதிரி கட்டிக்கிறோம்.